அப்படியா? அப்படியா தாமரை? அப்படியா காட்டுங்க சுவாமி. நல்லா வாய குழந்தைக்கு காட்டு. பெத்தலைய போட்ட நீர் புத்தியும் தடுமாறும். இல்லைங்க என்னமோ மாட்டிட்டு கிடைச்சா குடி விடலான்னு வந்தாங்க. சாமி இது கார்த்திகை மாசம் பிறக்கிற டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து அப்படியே நினைச்சுட்டேன். எங்களை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதா? நீங்க நாட்டு அரசர் அல்லவா? நாட்டு அரசர் சன்மானத்தை கொடுங்க. சன்மானம் கொடுப்பது அப்புறம் போயிட்டு வாங்க. நீ நாட்டுக்கு ராணியாக வேண்டும். நாட்டுக்கு ராணியா? ராணியாக இருக்கலாம். அப்படியா? ஆமா. ஏண்டி உனக்கு என்ன வேணும் என்று எதை கேட்டாலும் வாய்ப்பு வந்து கேட்டால் அனைத்தையும் தருகிறேன். என்ன திருமணம் செய்து கொண்டால் போதும். அப்படியா? திருமணம் செய்து கொள்வாரா என்று கேட்காம நினைத்தேன். அவரே கேட்டு விட்டான். எத்தனை நாளைக்கு கைய தட்டிக்கிட்டு ஆட்டோ ஆட்டோயா திரியிருக்கு. இதுதான் கரெக்டா. அது ஏதோ நீ முன்னாடி போனீங்கன்னா நான் பின்னாடி கால கைய பிடிச்சி வரக்கூடாது. உங்களை திருமணம் செய்து கொண்டா நீங்களோ நாட்டுக்கு ராஜா, நான் நீ ராணி. ராணி இவனை கேட்கிறேன். நான் நாட்டுக்கு ராணி. நீ நீ வந்து ராணி, அவரு ராஜானா நானு என்ன கூஜாவா? போனாயா குறுக்கவே வரக்கூடாதா? கூடாய போறாங்க. என்னை திருமணம் செய்து கொள்வீர்கள். ஏமாற்ற மாட்டீங்களே? ஒண்ணும் ஏமாற்றம் இல்லை. அப்படியா? எதை கேட்டாலும் உனக்கு அனைத்தையும் தருகிறேன். நாட்டுக்கு நீங்க ராணி, என்னை விட நானே ராஜன். ஏங்க நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படி அடி புரு புருன்னு ஏறிங்க. வாங்க மானங்கட்டவளா, தொடக்கூடாது தொடக்கூடாது. கூட வந்த ஒரே ஒரு அறிவுரை மட்டும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி அவரை போல் கிடையாது. சாதி பெண்ணிவள் வெட்டியவள் எடுத்துரைப்பாய். ஆமா இங்க பாரு, நல்லா பேச்சு. சிரிச்சா போச்சு, புகழ விரிச்சா போச்சு. இப்ப நீ என்ன கறக்கணுமோ கறந்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் செய்யணும். இப்பயா போய் கட்டி புடிச்சிட்டு இப்பயா உருண்டுகிட்டு இருக்கிற நட்டு கம்மநாட்டிக்கு புத்தி மட்டான். ஏன்டா அறிவு கட்டவன, இன்னும் வேலை நிறைய இருக்குது. அப்படியா? ஆமா. நீ அதுக்குள்ளார போய் பிடிச்ச உடனே எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. நாட்டுக்கே அடிச்சு என்ன பேசிட்டு இருக்கா? எப்படி எப்படியா இருக்கின்றது? இங்க பாரு, நீங்க ராணி. எப்படி மன்னன் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியா? வாங்க முடிச்சுமா.
அற்புதமான மாலை எடுத்து வாருங்கள். கட்டுங்க. ஏய் தாலி மட்டும் வாங்கிட்டு போ. தாலி தாவோ. சிந்தாமணி கடவுள் அருளால சரி திருமணம் செய்து விட்டு நம்மளுடைய அரண்மனைக்கு செல்லலாம் அல்லவா? நீங்களும் கல்யாணம் ஆவாதவர், நானும் ஒரு கண்ணி கல்யாத மங்கை. என் அழகை பார்த்து அழகிலே மதிமயங்கி என்னை திருமணம் செய்து கொண்டாயா? நாட்டுக்கும் அரசர் நீங்க, நானும் நாட்டுக்கு ராணி. இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? வாங்க நாட்டுக்கு போகலாம். பள்ளியறைக்கு செல்லும் போது எங்களுடைய தாயை அழைத்து வருகிறேன் என்று சொன்னீரே, எங்க அம்மா எங்கப்பா? ஏங்க யாரோ ஒரு பையன் சின்ன சிறுவனாக இருக்கிறான், தந்தையே என்று அழைத்து வருகிறாரே, இவர்கள் இருவரும் யார்? இதுதான் நான் பெற்றெடுத்த பாலகன், இதுதான் என் கண்மணி. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்க நிக்கிறது சொல்றிய, நல்லா இருக்குதா? நீ நல்லா இருப்பியா? ஒரு கல்யாணத்துல 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றான், பண்ணுன்னு சொல்றான். அது மாதிரி உனக்கு பிள்ளைங்க பெத்துக்கிற வேலையே மிச்சம். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணும் இருக்கு. இதை விட உனக்கு என்ன இன்னும் பெருமை வேணும்? அந்த வேலையே அந்த வேலையே எங்க அப்பா மீறி பிடித்தாரு. இருவரும் பிள்ளைகளா? பிள்ளைகள். அம்மா எங்க அம்மாடா. ஐயோ ஐயா போச்சே போச்சே போச்சே. குடிப்படைகள் நம்ம மகிழ்ச்சியா நாட்டுல நம்ம ஆட்சி காலத்துல
காடு வெட்டி கல்புரிக்கு விவசாயம் பண்ணுங்க. உங்க ஆட்சி காலத்துல நல்ல மழை பொழிந்தது. ஆனா வண்ணாம நின்று வளைந்தது. அறுவடை செய்வதற்கு முன்ன காட்டு மிருக சாதி எல்லாம் வந்து நம்ம நாட்டு வல்லாமை அடியோடு அழித்து விட்டது. அதனால நம்ம நாட்டுல இருந்து எங்களுக்கு பயனில்ல. எங்க பெண்டு பிள்ளை எல்லாம் பட்டியா இருக்காங்க. நம்ம மகிந்திராபுரி விட்டு நாங்க அயல்நாடு போறோம். சங்கி மங்கிக்கலாம் வாங்கடா. மக்கள் குறைய தீர்ப்பது மன்னனுக்கு அழகு. அதனால் ஆரஞ்சமான கானகம் சென்று காடு குகை என்று சொல்லக்கூடிய காட்டிலே காட்டு மிருகஜாதிகள் எல்லாம் காட்டு மிருகஜாதியோடு வேட்டையாடி அறவே அழைத்து வருகிறேன். ரெண்டு பிள்ளை அழைத்து வேற தேசம் போக வேண்டாம், உங்க அரமனைக்கு செல்லுங்களப்பா. அப்படியா பெண்மணிகளா? ஒரு நிமிடம் இருங்கள். எப்படின்னா உங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகிருக்குது. அதனால நீங்க செல்லம்மா உங்களுக்கு ஏத்த மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா, செல்லம்மாவோடு நீயும் செல்லம்மாவோடு சந்தோஷமா இருங்க. செல்வப்பா கண்மணி, நான் சென்று வளத்திற்கு சென்று பணமரிகளை எல்லாம் வேட்டையாடி கடற்பொழுது வருகிறேன். நீங்க அம்மா கூட இருக்கப்பா. மேலும் கண்ணே காந்தசீலா, உனக்கு நடப்பதோ இள வயது. ஆமா, 8 வயது பசல புத்தி. அதனால் காட்டில் உள்ள மிருகசாதிகளை கண்ணால் கண்டால் பகிர்ந்து ஓடிவிடுவாய். நாட்டுக்கு மன்னன் நான் இருக்கின்றேன். சித்தன்னையோடு உங்கள் அழகாமன கூந்தலுக்கு எண்ணெய் வைத்து பால் பழங்களை உண்டு வயதான அன்னத்தை சாப்பிட்டு பாடசாலை சென்று வாருங்கள். மிருகஜாதிகளோடு வேட்டையாடி அழைத்து வருகிறேன். மகனே, தந்தையே, கண்மணி, எத்தனை சொன்னாலும் என் வார்த்தையை கேட்க போவதில்லையா? அறியாத பாலன். ஏனென்றால் சில வயதில் கானகம் சென்று நான் வருகிறேன் தந்தை, உனக்கு கஷ்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். சரி, இருந்தாலும் உனக்கு இன்னும் வயது இருக்கின்றது. கானகம் செல்வதற்கு, மிருகத்தோடு விளையாடுவதற்கு அரமனையில் சித்தன்னையுடைய வார்த்தை கேட்டு பாடசாலைக்கு சென்று வாருங்கள் கண்ணே. ஆகட்டும் தந்தையே, ஆகட்டும் பெண்ணே. பாலர்கள் பதனம் அப்படி அழகாமர கூந்தலுக்கு என்னம்மா யா கண்ணு? சின்னம்மானா எங்க அம்மா சின்னம்மா. இருவரும் நீ பெரியவளா? இங்க பாரு. இல்ல இவன் பெரியவளா? சரி, பொட்ட பிள்ளைய விட்டுறாத. ஏனென்றால் பிள்ளைக்கு எந்த நேரமா சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்டே இருக்கான். சாப்பாட்டை கொடுத்து கண்மணிக்கும் கொடுத்து கூந்தலுக்கு அது எண்ணெய் வைத்து அது சீக்கிரமா பார்த்தா ராஜோட்டு குழந்தை, ராஜோட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அனுப்பி வைக்கணும். அப்படி இருந்தாலும் இது 2 பிள்ளைகளையும் என் பிள்ளையோடு பாவித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் சுவாமி. நீங்களோ நாட்டு மக்கள்கள் எங்களை கேட்க சென்றுவார்கள் காண ஆகட்டும் கண்மணி சென்று வருகிறேன். போய் வருகிறேன். போறீங்க அந்த காணாங்குரியும் மூஞ்சி காண அவனியமா இவரையும் கூட்டிட்டு போங்க. இவனை இங்க விட்டுட்டு போனீங்கன்னா எங்க குடும்பமே குலராசி ஆயிடும். மன்னன் சென்றால் மந்திரிக்கு இங்க என்ன வேலை? சாமி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. காலையிலக்கு கோம்பைக்கு போறீங்களா கணவாமேட்டுக்கு போறீங்களா? ஒண்ணுதான்டா, அவுத்திட்டு போலாம். அப்புறம் நடக்கிறது. சரிங்க. காலத்துக்கு போய் ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்குங்க. ஒண்ணு இங்க இருக்குது, உலக்கம் அங்க இருக்குது. பார்த்து பத்திரமா கொண்டு வாங்க, உலக்கம் அடிபடாம கொண்டு வந்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் செடப்படாத. உலக்கி பத்திரமா நான் கொண்டாந்து நீ என்ன நானும் என்னுடைய தங்கையும் என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் எங்க அம்மா கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லி என்னுடைய தோழமாரிடத்துல சொல்லணும். அதனால பள்ளி அறைக்கு போயிட்டு வரமா? பள்ளி அறைக்கு நீ இருக்கிறாங்க, நான் தங்கச்சி போயிட்டு வரமா? 2 பேரும் போகணுமா? சட்டு அந்த புறத்தில் இருக்கிறீங்களா? அம்மா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரியா? தங்கச்சி அந்த புறத்தில் இருங்கள். சரி சொல்லு. என்னமா குசு குசுன்னு எங்க அம்மா சொல்ல மாட்டேங்குது. இந்த வாடி தாய் சொல்லுமா. ஏண்டி இந்த பையனை பார்த்தா நல்லா அழகா கொழு கொழுன்னு இருக்கிறான். என்ன எப்படி பாத்தியா? கொண்டு கொண்டு அப்படியே நெய்வேலி அல்வா மாதிரி கச்சலமா இருக்கிறான். அந்த கருவா குட்டி பாத்தியா? அவன் கடந்து என்ன பார்த்த மாதிரி அவனு இருக்கான். அதனால இப்ப என்ன பண்றோம்னா இந்த பையனை வந்து நம்ம நிறுத்திக்கிறோம். இவனை நிறுத்திக்கிட்டு அவளை பாடசாலைக்கு அனுப்புறோம். ஓ, பையன் மொழு இருக்கிறான். ஓ, இப்ப எப்படி சமாச்சாரம்னாக்க பையன் மேல வளைக்கு முன்னே கல் எடுத்து போடுறான். வாயா நீ இப்ப என்னத்துக்கு வள போடுறன்னு எனக்கு தெரியுது இல்ல? அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. அவளை அழைத்து வா, இவனையும் அழைத்து வா. பாப்பா, அம்மா மகனே, பள்ளிக்கூடம் நேரம் செல்வதற்கு நேரமாகிவிட்டது. பள்ளிக்கு செல்ல வேண்டாம் மகனே. தங்கால போயிட்டு மகனே, இங்க வாடி என் செல்ல குட்டி, என் சின்ன கண்ணு, என் செல்லம். பாத்தியா எங்க அம்மா வந்து இப்படி கொஞ்சம்
கண்ணு என்னம்மா அதனால எனக்கு உடம்புலாம் அப்படியே வலிக்குது. வலிக்குது. சரி. கை கால்லாம் வலிக்குது. சரி. அப்புறம் என்னன்னே தெரியல. எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படியே புரு 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 புருன்னு அதனால நீ சத்தம் கேட்டு குறுப்பு நீ இன்று பாட சிலை சென்று வா. உன் அண்ணன் என்னோடு இருக்கட்டும். என் பிள்ளை அல்லவா. தங்கையும் ஒரு நாளை விட்டு நான் தனிப்பிருந்ததில்லை. என் தங்கச்சி மட்டும் தனியா போகலாமா? யாக்கண்ணு இவ்வளவு நாளா தாய் இல்லாம இருந்தீங்க. நீங்க தாய் சொந்த தாயா உங்களை எனக்கு வச்சிருக்க. அதனால நீ இருந்தீங்கன்னா இவ்வளவு நாளா உனக்கு குளிப்பாட்டி நல்லா சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு தலைவாரி பூ முடிச்சிருக்காங்களா? இல்லம்மா. இல்லல்ல அப்படியே இருக்கிறேன். உனக்கு வேற உடம்பு வலி, உடம்பு சரியில்லை, உன்னையும் கவனிக்கணும். உனக்கு குளிப்பாட்டு இருக்குன்னா ஏன் நான் குளிக்கும் போது என் மாமா எனக்கு முதுகு தேத்திடும். சின்ன பையன் தானே. அதனால தங்கச்சி பாடசாலை செல்லட்டும். சரி. நீ என் கூட இரு. தங்கா அண்ணா நம்முடைய தாய் வார்த்தையை தடுத்து பேசுவது நியாயமா? நம்மளை பெற்ற பிள்ளையா இருந்தா நம்மளுக்கு சொல்ல பேச்சு கேட்கவில்லை நம்ம அம்மா மனசுல நினைக்கூடாது. நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய அப்பா திருமணம் செஞ்சுட்டு வந்தாரு. நம்ம அம்மாவுடைய மனம் கோணக்கூடாது. அதனால அண்ணன் வல்லையா என்று மனம் கலங்க வேண்டாம். நீ வந்த குரங்கு வாயனோடு பள்ளி அறைக்கு சென்று வா. சரிண்ணா. ஆலிவாயா இன்று ஒன்றை ஒரு வைத்து நான் சமாளிக்கிறேன். நம்ம நான் போயிட்டு வரேன் தங்கச்சி கூட. போயிட்டு வாப்பா. போயிட்டு மாதனி போலாம். அம்மா ஏங்கம்மா தாயே இந்த சிம்மாதனத்தில் அமரப்பா. ஐயோ இந்த சிம்மாதனத்தில் நான் அமருவதா? ஆமா. அம்மா என் தந்தையார் அமரக்கூடிய சிம்மாதனம். இந்த சிம்மாதனத்தில் நான் அமர்வது நியாயமா அம்மா? தந்தையார் அமரக்கூடிய சிம்மாதனத்தில் அமர மாட்டாயா? இல்ல என் தவறு. ஏக்கண்ணு அப்ப இல்ல. ஆமா. அப்ப வெளியில போயிட்டாரு. சரி. இப்ப மகனுக்கு அரசன் அப்பனாகப்பட்டவர் அரசன் என்றால் மகனுக்கு என்ன பெயர்? இளவரசன். இளவரசன். தந்தை இல்லாத வேலையில் இந்த நாட்டையும் நாட்டு மக்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? நான் தான் கவனித்துக் கொள்வேன். தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆமா. அதனால தந்தையோ கனகத்துக்கு சென்று விட்டாரா? சரி. நீதான் சிம்மாதனத்தில் அமர்ந்து இந்த அரசவை சபையிலே அத்தனை பேருக்கும் கட்டளையிட வேண்டும். நியாயமான வார்த்தை அம்மா. தாயே எஸ் செல்ல கண்ணு இல்ல. உங்களுடைய வார்த்தைப்படி அம்மா பேரு எவ்வளவு பாசம் கண்டாரு ஒரு பிள்ளையா பொண்ணு எப்படி நிக்கிறான் பாரு. என்ன பண்றா? சிறிது நேரம் சரி இந்த மந்திரியோடு வாயாடி கொண்டிருப்பாய். சரி. நான் உள்ளே சென்று குளித்து நீராடி விட்டு அப்படியே மங்களகரமாக வருகிறேன். அப்பா உடம்பெல்லாம் அவ்வளவு வழியா இருக்குதா? சரி குளிச்சுட்டு தான் வாமா. அம்மா நல்லா கொதிக்க தண்ணி வச்சிருக்கிறேன். போய் ஊத்திக்கிட்டு வாங்க. தாஜ்மஹால் தண்ணீர் வச்சு வச்சிருக்காமா? குளித்து விட்டு நான் ஊஞ்சல் கட்டி வைக்கிறேன். கோடி பிடிங்கி தாயாருக்கு ஊஞ்சல் கட்டி
தாய் கொடுத்து விட்டு வந்து விட்டாரா? அம்மா மகனே அம்மா ஏனப்பா என்னம்மா இது அலங்கோல சீலையை நன்றாக கட்டி விட்டு மகனே தாயை ஏன் அந்த முகத்தில் மூழ்கி தெரிந்து கொண்டாய் அம்மா நீ சின்னஞ்சிறு பாலன் அல்லவா அம்மா உனக்கு ஏன் அந்த அச்சம் உனக்கு ஏன் இந்த வெட்கம் நானா இப்படி பாக்குறேன் நீயும் பாக்க நீ தான் பாதுகாத்த தம்பி கண்ணு உனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஆ? ஆகிவிட்டது தானே ஆமா உன் மனைவிக்கு இருப்பதுதான் உன் தாய்க்கும் இருக்கும் தாயோடு மகளோடு அதாவது தாயின்னு தெரியா பொண்டாட்டின்னு தெரியா தாயோட பத்துவியா சரி அம்மா தானே நிக்குது டேய் என் தாய் சீலை அலங்காரம் சரியாக செய்யவில்லை சரி இப்ப அம்மா வந்து ஆசைப்பட்டு கூப்பிடுது ஏய் என்னத்துக்கு அம்மா சீலையை நன்றாக கட்டி பாருங்கள் என்ன ச்சே, நான் குளித்து நீராடினால் அல்லவா ஆ, ஆ. அப்படியே மகன் யாக்கத்தில் வந்து விட்டேன் ஓ மவனை பாக்குற வேகத்திலேயே வந்துட்டேன் அம்மா மகனே குளித்து விட்டீரா குளித்து விட்டேன் மகனே சரி ஆனால் ஒன்று என்னம்மா இந்த இடத்துல நான் உறங்க வேணாம் ஆ, நீ என்ன பண்ணுவியா ஆ. என் கை ஆ, என் காடு ஆ. மாற்றி வச்சுக்கா ஏண்டி காலு அங்க மகனே இருக்குது, கை உன் இங்க தாயை இருக்குது. ஏண்டி என்று கூப்பிடுற? இல்ல இல்ல காலு கீழ இருக்குது மேல கை இருக்குதுமா ஆ? நீ என் மகனே அம்மா என் கை காடு எல்லாம் வலிக்குது ஆ, அப்படி என்ன பண்ணுனா அம்மாவுக்கு அப்படியே புடிச்சு புடிச்சு விடுறியா அம்மா மகனே என் தாய் என்றால் என்னை பெற்றவளை எப்படி நான் அரவணைப்பேனோ அதை போல் உன்னை விட்டு விடுவேனா நான் பெற்றிருந்தாலும் உனக்கு பால் கொடுத்திருப்பேன் தாயே என்ன செய்வது தவறா ஆண்டவன் கிருபை ஆ, நான் உன்னை பெக்காத பிள்ளை எனக்கு கொடுத்தார். சரி ஆகட்டும் அம்மா நீங்கள் படுங்கள் வாயை காணவில்லையே இது கொண்டே வந்து யாரு அம்மா ஆரோ தாய்க்கு அங்க அம்மாவனுக்கு தூராரு அம்மா உனக்கு யாரு ரெண்டு காயாரி தாயே உனக்கு அது நடுவே தலைவாணி கொண்டோட அம்மா உனக்கு சீரங்கம்மா அம்மா நீ சீரங்கத்தின் ஆதரோடி தாயாடி சிங்கரமே அம்மா நிக்குறங்க கண்ணு காலை பிடிச்சிருக்கா?
என்னை பெற்றவரே நீயுருங்கி கண்ணே அம்மா அம்மா நீ சிங்கார ஊஞ்சலில அம்மா நீ சிங்காரமா நீயுறங்கி செய்வது தவறு அல்லவா? ஏண்டா கனவு கண்டது போல எழுதி விட்டாய் என்ன செய்கிறீர் மகனே அம்மா? மகனே என்னை பெற்றவளே, என் தெய்வமே, என் தாயே, ஆ? என்னிடத்துல தவறாக நடக்கலாமா? அப்படியா ஏண்டா? என்னிடத்தில் தவறாக நான் நடந்தேனா ஆ. இங்க வாடாங்க தூங்க சொல்லுங்க. அந்த கிழவனை பாத்துக்கிட்டா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன ஆ? கிழமை? போடா அழுது கட்டவன ஆ? இப்பேற்பட்ட பையன் நல்ல வாலிப வயசுல நல்ல அழகா ஆமா. கொழு கொழுன்னு குண்டா இருக்கான் பொசு 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 அப்படியே பொசு தொட்டு பார்த்துட்டா அப்படியே பழுவு மாதிரி. இந்த பையனை பார்த்து கல்யாணமே பண்ணிக்கிட்டான் பின்ன அந்த கிழவனை வச்சு நான் என்ன பண்றது போய் கேட்டு அவன் நான் எனக்கே பிடிக்கல. ஆ. உனக்கு எப்படி பிடிக்கும்? ஆமா அந்த காலத்துல டவுன் பஸ் பிடிக்குமா இந்த காலத்துல சென்சார் மாடல் பிடிக்குமா அப்படியே சென்சர் அப்படியே பைபாஸ் டு பைபாஸ் புருன்னு போகும். அதனால ஏண்டா கண்ணு அம்மா ஏண்டா கண்ணு தாயே, நானா உன்னை 10 மாசம் என் வகுத்துல சுக்கு தின்னு முக்கி பார்த்தேன் நான் உன் தாயா அம்மா. உன்னை பார்த்தா அம்மா. நீ எப்படி தெரியுமா இருக்குது தாயே. மகனே அம்மா. எனக்கு தாமா குரோதம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமானா. ஐயோ நெஞ்சுருகி போகுதப்பா. எனக்கு காமா போது என்று சொல்லக்கூடிய 5 வித பஞ்ச பானங்களும் எனக்கு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால என்ன கட்டி பிடிச்சு அம்மா. ஒரு முத்தம் விடுறா. அம்மா பாவத்தை செய்ய சொல்லாதே. இந்த பூமையை ஏற்றுக்குமா, அந்த சாமியை ஏற்றுக்குமா. பாதையை யாரு யாரு எந்த பாவமா ஏற்றுக்கமா.
தவறான வார்த்தை என்னிடத்துல பேசாதே. என்னை என்னுடைய தந்தையாரை மணந்தவள் என் தாய். நீ என்னை பெற்றவளா என்று கேட்கிறாய். என் தந்தையாரை மணந்தவள் எனக்கு தாய் அல்லவா? இந்த உலகம் ஏற்குமா? இந்த பூமி ஏற்குமா? அந்த சாமி தான் ஏத்துக்குமா? இந்த உலகம் ஏத்துக்கும், இந்த சாமியும் ஏத்துக்கும். ஏன்னா ஒன்ன நினைச்சுதான் திருமணம் செஞ்சு அந்த கிழமனா தள்ளாடி தடி ஊடிட்டு அப்படி நடிக்கிட்டு போறான். நான் அவனை வச்சு எப்படி பொழப்பு நடத்துவேன்? ஏமா சாமி ஏத்துக்குமா, ஊர் ஏத்துக்குமா, உலகம் ஏத்துக்குமாங்கிறாங்க. அம்மா எந்த சாமி கண்ணு இருக்குது? அம்மா ஒரு காலம் வெளிப்படமா. கஷ்டப்படுத்தாதே அம்மா உன்னை போல மோசக்காரி இனிமே இருக்கக்கூடாது. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், உன் காலில் விழுந்து பார்த்தேன். எதற்கு நீ இஷ்டப்படாத, எதற்கு மயங்க போவதில்லை. என் மேல் ஆசை கொண்டு பெற்ற பிள்ளையவே பெண்ணாக நினைக்கிறாய். உன்னை போல ஒரு பாடகி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. சரி, அதனால அம்மா என்னை அண்ணன் என்னை என்று இவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். தெரியாம மேல ஆசைப்பட்டு இவ்வளவு நேரம் நான் கண்ட மேடிக்கு உன் மேல ஆசைப்பட்டு நான் வந்தா என்ன ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஒரு பொம்பளை ஆசைப்பட்டா அவ கூட போய் சேரணுமா? இல்ல 7 ஜென்மத்துக்கு ஒரு பாவத்தை தான் அனுபவிக்கணும். அந்த பாவம் ஒண்ணு உனக்கு வந்த மாதிரி எனக்கும் கோவம் வருண்டா. தவிர நீ நினைப்பது நியாயம் அல்ல, தர்மம் அல்ல, நீதி அல்ல. சரி, இந்த உலகம் ஏற்காது. அதனாலே என் தந்தையார் வருத்தம். எங்க அப்பா வந்த ஓட்டு உண்மையை எப்படி எங்க அம்மா வேணும்னு சொல்லணும். இதே வாயால உன்னை கண்டம் தொண்டமா வெட்டி போட சொல்றேன். நான் மகன் அப்ப வந்தா என்ன கண்டம் தொண்டமா வெட்டி போட சொல்றியா? இங்க பாரு என் மாமா, இங்க பாரு, உன் புருஷன் வருட்டும் என்ன வெட்டுறானா? என் புருஷன் வந்து என்ன வெட்டுறானா இல்ல ஒன்ன வெட்டுறானு பாக்கலாமா? என் தங்கச்சி வருஷம் வர சத்தம் வர யாராச்சு? ஏங்க உன்னையே இந்த போடு போட்டு வச்சிருக்கிறேன், உன் தங்கச்சி ஏமாத்துற எனக்கு. ஏங்க வா, இவனை என்ன பண்றேன்னா ஒரு மூளையில போட்டு சாத்தி சிறையில் அடைக்க. அப்படியே போ